அப்படியே மீட் பண்ணிக்கிறேன். there is a bit. करुणाकर सूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजां नवनीत नटोत्तप्सां गुरुपङ्क्ति श्रियन् नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितात्मककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. நம்ம இன்னி செஷன் போறதுக்கு முன்னாடி I want to say something about the homework submission. நம்ம சூப்பரா பண்ணியிருந்தேன். 22 and 23 batches வந்து நல்ல number of submissions இருந்தது. 21 also was good. I think some kids have missed submitting. இதுக்கெல்லாம் வந்து நம்ம ரிவார்ட்ஸ் பாயிண்ட் சிஸ்டம்ல ஸ்கோரிங் உண்டு, சரியா? So please submit the homework so that you will be graded and marked for it appropriately. Yeah. And இந்த துவாதச நாமங்கள் நம்ம பண்ணினோமே அதை வந்து எல்லாரும் மெமரைஸ் பண்ணிட்டேலாம் along with all the particularities like பெருமாள் தரிச்சிருக்க ஆயுதங்கள் என்ன, அவரோட கலர் என்ன, அவர் அந்த திருமணுடைய பொசிஷன் என்ன, இதெல்லாம் வந்து அப்படியே ஆஃப் ஹேண்ட் கேட்டா சொல்ல தெரியுமா? ட்ரை பண்ணலாமா? அடியன் வந்து எனக்கு வந்து அடியனுக்கு வந்து தெரியும், ஆனா வந்து திருமணோட பொசிஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது கஷ்டம். ஆனா கலரு ஆயுதம் எல்லாம் தெரியுமா? தெரியும் அடியன். சூப்பர். கேட்கலாமா ஒண்ணு? ஓகே அடியன். விஷ்ணுக்கு என்ன ஆயுதம்? அடியன் கோல்டன் yellow. ஆயுதம் என்ன? கலர் கரெக்ட். ஆயுதம் யார் சொல்ல போறேன்? சக்கரமா? அடியன் ப்ளவ். ப்ளவ்வா? ப்ளவ்னா என்ன டிரான்ஸ்லேட்ல? அந்த ஒரு சென்டென்ஸ் இருக்குதோ இல்லையோ? யாருமா? ஹல்லம். ஹலம். ஹல்லம் இல்ல, ஹலம். கரெக்ட். அந்த ஒரு சென்டென்ஸ் இருக்கு பத்தியலா, ஒரு பெருமாளுக்கும் அத பைஹார்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஆயுதம் மறக்கவே மறக்காது. என்ன சென்டென்ஸ் அது? கேசவனுக்கு என்ன சென்டென்ஸ்? ஒரு சான்ஸ்கிரிட் சென்டென்ஸ் வாசிச்சோம் நம்ம, ஒரு ஸ்லோகத்தோட ஹாஃப் இல்லையா? ஃபார் ஈச் ஆஃப் த பெருமாள்ஸ். டு யூ ரிமெம்பர்? இல்ல அடியன். இல்ல. ஓகே. அத போய் என்ன சதுஷ்சக்கரம் நமஸ்யாமி கேசவம் கனகப்பிரபம் ஞாபகம் வருதா? இப்போ ஞாபகம் வருதா வரலையா? யாருக்குமே ஞாபகம் வரல, ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. சரி போட்டோம். அத வந்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து ஹாலிடேஸ் தானே. ஸோ அந்த 12 சென்டென்சஸ கத்துட்டேன்னா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து அந்த ஆயுதங்களும் சரி வர்ணமும் சரி ஞாபகம் வந்துடும், சரியா? ஸோ we didn't include that in the assignment. நீங்க டேபுலேட் பண்றச்சே அந்த சென்டென்ஸ் எழுதல, உடனே கத்து வச்சுட்டேன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சட்டுன்னு யாராவது கேட்டா உடனே ஆன்சர் சொல்றதுக்கு வசதியா இருக்கும், சரியா? ஸோ we can do that. எனிவேஸ் இன்னி செஷனுக்கு நம்ம போகலாம். இப்போ இன்னைக்கு செஷன் வந்து தனியன்களை பத்தி இருக்கு. என்ன கண்ணா? வந்து வெப்பன்ஸ் இருக்கா வந்து யாருமே கில் பண்ணல. அழகான क्वेश्चन கேட்ட, பியூட்டிஃபுல் क्वेश्चन. யாருக்காவது இதுக்கு ஆன்சர் சொல்லணும்னு தோன்றதா? ஃபர்ஸ்ட் ஸ்ரீகிருஷ்ணனோட क्वेश्चन என்னன்னு சொல்றேன், நான் ரிப்பீட் பண்றேன். ஸ்ரீகிருஷ்ணன் என்ன கேக்குறான்னா, வாமன மூர்த்தி கிட்டக்க வெப்பன்ஸ் இருக்கு, ஆனா வாமனாவதாரத்துல பெருமாள் சம்ஹாரமே பண்ணல. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? தசாவதாரத்துல நம்ம படிச்சிருக்கோம். நோ சம்ஹாரம் விச் அவதாரம் அப்படின்னு கேட்டா இந்த பிளாங்க்ஸ்ல வாமனா அப்படின்னு எழுதி எழுதிங்களாம். சோ ஸ்ரீகிருஷ்ணன் இஸ் ஆஸ்கிங் வை டஸ் ஹி ஹேவ் வெப்பன்ஸ் அப்படின்னு क्वेश्चन. யாருக்காவது இதுக்கு ஆன்சர் தோன்றதா? தெரியுமா? ஸ்ரீவனிகா சொல்லு. சொல்லுங்கண்ணா. protecting other people. How to protect? By using the weapon. But he doesn't use the weapon, no. adinala mahabali adin let me shop
மகாபலிய ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கையில வெப்பன் வச்சுட்டு இருக்காரா? மகாபலிக்கு ஆபத்து வந்தா வாமனமூர்த்தி கீழ் பண்ணுவாரா? இல்ல அடியன் லைக் அடியன். ஓகே, கேசவ் பாலாஜி சொல்லு. அடியன் ஏன்னா பிரகலாதன் கிட்ட இனிமே அவன் வம்சத்துல யாரையும் கொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அடியன். அதனால வதம் பண்ணல. கரெக்ட். வதம் பண்ணாததுக்கு ரீசன் அழகா சொல்லிட்ட. வாமனமூர்த்தி யாரையுமே வதம் பண்ணல. பின்ன ஏன் கையில வெப்பன் வச்சுட்டு இருக்கார்? வாமனமூர்த்தி கையில வெப்பன் இருக்குன்னு பார்த்தோம் நம்ம துவாதசமூர்த்தி டிஸ்கிரிப்ஷன்ல. சோ ஏன் வெப்பன் இருக்கு அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் கொஸ்டின் கேட்டான். அதுக்கு என்ன ஆன்சர் அடியன் கேட்கணும் இப்போ. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர்னா, வெப்பன்ஸ் எல்லாம் வந்து பெருமாள் யூஸுக்கு மட்டும் வச்சுக்கிறது இல்ல. ஆபரணங்கள்லாம் பெருமாளுக்கு அழகு சேர்க்கும். சரியா? சோ இட் இஸ் டு பியூட்டிஃபை ஹிம், டு குளோரிஃபை ஹிம். அழகா இருக்கும் இல்லையோ பெருமாள் கையில ஆயுதங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா. ராமர் கையில வில்ல பார்த்தா சூப்பரா இருக்குல்ல, அப்படியே கம்பீரமா இருக்காருன்னு தோன்றதோ இல்லையோ. அதனால ஆபரணங்கள்லாம் பெருமாளுக்கு அழகு சேர்க்கும். அதுதான் அதனுடைய பிரைமரி யூஸே. பெருமாள் ஆயுதத்தை வச்சுதான் சம்ஹாரம் பண்ணணும், ஆயுதத்தை வச்சுதான் அட்டாக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவர் சங்கல்பம் பண்ணாலே போறோம், அவர் நினைச்சுட்டா போறோம், அவரால பினிஷ் ஆஃப் பண்ணிட முடியும் யார வேணாலும். He doesn't really need weapons to go attack or get rid of asuras or any bad people. அந்த வெப்பனுக்கு ஒரு கைங்கரியம் கொடுக்கிறார் பெருமாள். பிரதானமா primarily weapons are meant to beautify பெருமாள். அதனாலதான் எல்லா பெருமாளையோடும் ஆயுதங்கள் தரிச்சிருக்கு. புரிஞ்சுதா? ஸ்ரீகிருஷ்ணன் ஆன்சர் கிடைச்சிருக்கா உனக்கு? அடியன் கிடைச்சது. அடியன் ஸ்ரீகிருஷ்ணன் பக்கம் சொல்லுமா. சொல்லு. அடியன் சொல்லலாமா? சொல்லு மாட்டேன்னா. அடியனுக்கு என்ன தோணுதுன்னா வந்து பெருமாள் வந்து வெப்பன்ஸ்லாம் வந்து எத்தனை போர் ஒருவேளை சமஹாரம் தேவைப்பட்டு நான் யூஸே பண்றேன். அதுதான் அடியன். ரொம்ப கரெக்ட். பெருமாள் கையில வெப்பன்ஸ் வச்சுட்டு இருப்பார், தேவைப்பட்டா மட்டும்தான் சம்ஹாரம் பண்ணுவார். ரொம்ப கரெக்ட். வாமனமூர்த்தி அதையும் பண்ண மாட்டார், ஏன்னா அவர் அந்த அவதாரத்துல சம்ஹாரமே பண்ண மாட்டேன்னு சங்கல்பம் வச்சுன்னு வந்துட்டு இருக்கு. ஸோ வாமனமூர்த்தி will not do சம்ஹாரம். Still he has weapons to beautify him. சரியா? ஓகே, ஃபேண்டாஸ்டிக். ரொம்ப அழகா யோசிக்கிறேன் குழந்தைலாம். வெரி ஹாப்பி. Now let's get started with today's session. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது தனியன்கள் அப்படிங்கிற செஷன். ஸோ தனியன்னா என்ன, இதையும் உங்களே தான் கேட்கணும். அது பிபிடியை ஆஃப் பண்ணிட்டு திருப்பி உங்க விண்டோக்கே வரேன். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஸோ வாட் டு வி மீன் பை தனியன்? நம்ம எல்லாரும் தனியன் சேவிக்கிறோம் இல்லையா கிளாஸ்ல? ஒரு இப்போ ஒரு பிரபந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொது தனியன் அந்த பிரபந்தத்துக்கு பர்டிகுலரா என்ன தனியன் இருக்கோ அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். கரெக்ட். சோ தனியன்னா என்ன? அந்த பிரபந்தத்தை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. பிரபந்தத்தை பத்தின இன்ட்ரோடக்ஷன், பிரபந்தத்தை பத்தின பெருமை சொல்லு ஸ்ரீவனிகா. சொல்லு. ஆத்தர் பத்தி சொல்ல. வெரி குட், சூப்பர். சோ தனியன் அப்படிங்கிறது வந்து அந்த ஆத்தரை பத்தியும் சொல்லும், அந்த பிரபந்தத்துடைய கிரேட்னஸ பத்தியும் சொல்லும். சோ why is it called தனியன் அப்படின்னு கேட்டா, அந்த பிரபந்தத்திலயோ ஸ்தோத்திரத்திலயோ சேராம தனித்து நிக்கிறது, அதனால அதுக்கு தனியன்னு பேர். சரியா? சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு தனியன்கள் மட்டும் இல்ல, மகரிஷிகள் அப்படின்னு ஒரு செஷன் நம்ம பார்க்க போறோம். ஐ திங்க் 2021க்கு நம்ம அது பார்ஷியலா பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். எனிவேஸ் ஐ எம் ஷுவர் we won't remember fully, so it will be a revision for you people. 22 and 23க்கு இது புதுசுதான். தனியன்கள் is new for everybody. So what do we mean by தனியன் அப்படின்னு கேட்டா, these are verses with special significance. இதுக்கு ரொம்ப தனித்த ஒரு மதிப்பு உண்டு, ரொம்ப ஸ்பெஷல் இதெல்லாம். ஏன்னு கேட்டா, இதுல வந்து இப்ப சுதர்ஷனும் ஸ்ரீவனிகாவும் சொன்ன மாதிரி இந்த பிரபந்தத்தை பத்தின சில பெருமைகளும், பிரபந்தத்தை இயற்றினவா அதாவது அதனுடைய ஆத்தர் அவளை பத்தின பெருமையும் பேசியிருக்கு. சோ தனியன் அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு காரணம், அது தனித்து நிற்கும் சொற்களை உடையது, தனியா இருக்கு. இட் டசன்ட் பிலாங் டு த கவுண்ட் ஆஃப் தட் ஒர்க். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஞாச தசகத்துல 10 ஸ்லோகாஸ் இருக்குன்னா
அந்த 10ல இன்க்ளூசிவ் கிடையாது ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரியா இல்லையா, அது தனியா இருக்கு. அதனால தனித்து நிக்கிற சொற்கள், அதனால தனியன்னு பேரு. இதுக்கு தனி பெருமை உண்டு, அதனாலும் அதனாலயும் அதுக்கு தனியன்னு பேரு. ஓகே, so it sings the praise of the acharya or the author of the work. அதுக்கப்புறம் also about the கிரந்தம். சரியா? இப்ப எப்போலாம் தனியன் சேவிக்கணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி யார பத்தின தனியன்களை சேவிக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த ஒரு ஒர்க்கு சேவிக்கிறதுக்கு முன்னாடி அத இயற்றினவாளோட தனியன், அந்த ஆத்தரோட தனியன் சொல்லணும். அதர் தென் தட் டெய்லி உங்களோட ஆச்சாரியன் யாரோ அவளோட தனியனை நிச்சயமா சேவிக்கணும். இத நம்ம நல்வழக்கம் கிளாஸ்லயும் பார்த்திருக்கோம் இல்லையா? நீங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறச்சேவே நல்வழக்கம் கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்னது? நல்வழக்கம் கிளாஸ்ல பார்த்திருக்கோம், ஆச்சாரியா செஷன்ல பார்த்திருக்கோம். எப்பவும் தினம் நம்மளோட ஆச்சாரியன் தனியனை நிச்சயமா சேவிக்கணும். ஸ்வாச்சாரிய தனியன் should be recited every day, and it can also be recited every time you happen to do some mistake. சரியா? இப்போ சம்டைம்ஸ் நம்ம நிறைய நோன் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம தெரிஞ்சே பொய் சொல்லிடலாம், சொல்லிருக்கலாம், இல்ல தெரிஞ்சே யாரையாவது ஹர்ட் பண்ணிருக்கலாம். இப்போ நம்ம அண்ணா தம்பி ஆத்துல இருக்கோம், இல்ல அக்கா தங்க ஆத்துல இருக்கோம் அப்படின்னா, நம்ம திடீர்னு நம்மளுக்கு சண்டை வந்துருச்சுன்னா அந்த தம்பியோ தங்கையோ நம்ம அடிச்சிருக்கலாம் இல்லையா? நடக்கும்ல. இல்ல நம்ம ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸோட சண்டை போட்டுருக்கலாம். all that happens, right? So knowingly you have done something wrong. அப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் நல்ல புத்தி வரும். அடாடா இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் பேடா ஃபீல் ஆகும். அப்ப என்ன பண்றது? போய் அவகிட்ட சாரி சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். அதர் தேன் தட், ஆஸ் அ பிராயஷ்சித்தம், ஆஸ் சம்திங் பெட்டர் டு டூ, அதாவது அதுக்கு மேக்கப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா ஆச்சாரியன் தனியனை சொல்லணும். சுவாச்சாரியன் தனியனை அந்த சமயத்துல பண்ணின அந்த மிஸ்டேக்கு, அந்த அபச்சாரத்துக்கு ஒரு பிராயஷ்சித்தமா சொல்லணும். சோ ஆச்சாரிய தனியன், சுவாச்சாரிய தனியன். சுவாச்சாரியன்னா ஸ்வ ஆச்சாரியன், உங்களுடைய ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனுடைய தனியனை தினம் சேவிக்கணும், அபச்சார பிராயஷ்சித்தமாவும் சேவிக்கணும். சரியா? And you have Prabandha Stotra Taniyan, which is very specific for that Prabandham or Stotram. So it should be recited before you start reciting that Prabandham or Stotram. சரியா? இன்னொரு முக்கியமான குரூப் ஆஃப் தனியன்கள் என்னன்னா காலக்ஷேப தனியன்கள். இப்ப காலக்ஷேப கிரந்தங்கள் சிலதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய டெக்ஸ்ட், அதெல்லாம் வாசிக்கிறச்சு அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா தனியன்கள் இருக்கும். தட் இஸ் ஆல்சோ லைக் ஸ்தோத்திர பிரபந்த தனியன். பட் தட்ஸ் நாட் ஜஸ்ட் 1 or 2 verses, அது நிறைய இருக்கும், ஒரு செட் ஆஃப் தனியன்கள் இருக்கும். அதெல்லாம் சேவிச்சுட்டு தான் காலக்ஷேப கிரந்தங்கள் வாசிக்க ஆரம்பிக்கணும் ஆச்சாரியன் கிட்ட. சரியா? சோ தனியன்களை நம்ம 3 குரூப்ஸா புரிஞ்சுக்கலாம். ஒன்னு ஸ்வாச்சாரிய தனியன், which is to be recited daily, and whenever you do apacharam as a prayashchittam you can recite. அதுக்கப்புறம் you have prabandham and stotra taniyan, which is to be recited before starting the recitation of that prabandham or stotram. அதுக்கப்புறம் காலக்ஷேப தனியன்கள் உண்டு, அது ஒரு செட் ஆஃப் தனியன்கள் for starting the காலக்ஷேபம் of that grantha. யாராவது சொன்னேலாமா? Okay, we'll continue. Okay, greatness of தனியன் அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் தனியனை பத்தி இப்படி செஷன் எடுக்கிறோம், நம்ம எதுக்கு இவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, அது ரொம்ப ரொம்ப தனித்த பெருமை வாய்ந்தது. அதனாலதான் தனியன் பேருனே பார்த்தோம். இட் இஸ் வெரி கிரேட் பிகாஸ் பை ரிசைட்டிங் தனியன். என்னம்மா கண்ணா, சரியா கேட்கலையா? யாரோ அன்மியூட் பண்ணிட்டா. ஓகே, okay, we'll continue. So தனியன் சொன்னோம்னா we fulfill our duty towards our ஆச்சாரியன். ஆச்சாரியன் நம்மளுக்கு பண்ற உபகாரங்களுக்கு எல்லையே கிடையாது. பெருமாளை விட ஆச்சாரியன் நம்மளுக்கு
ஹெல்ப் பண்ற, ஏன்னா பெருமாளையே ரீச் பண்ண ஹெல்ப் பண்றாரு இல்லையா. சோ அவருக்கு நம்ம என்ன கைமாறு பண்ண முடியும், வாட் கேன் வி டூ இன் ரெசிப்ரோகேஷன் அப்படின்னு கேட்டா nothing can be done, but there is some duty that we have to perform. the first duty என்னன்னா அவருடைய தனியனை தினம் சொல்றது. so that is very very important, fulfillment of duty towards acharya. அதே மாதிரி by reciting taniyan we can show our devotion and respect towards the acharya. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நம்மாழ்வார் கதை நம்ம எல்லாருமே பார்த்திருக்கோம். நம்மாழ்வார் ஸ்டோரியில எப்படி நம்மளுக்கு எல்லாம் பிரபந்தங்கள் திருப்பி கிடைச்சுது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நாதமுனிகள் கண்ணினும் சிறுத்தாம்ப 12,000 டைம்ஸ் ரிசைட் பண்ணார். அப்போ நம்மாழ்வார் அவருக்கு பிரத்யட்சமாகி பிரபந்தங்கள்ல அனுகிரகிச்சார். சோ என்ன ரீசன் நம்மளுக்கு பிரபந்தம் திருப்பி கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா ஆச்சாரிய பக்தி தான் அதுக்கு காரணம். கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படிங்கிற பிரபந்தம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஸ்தோத்திரம் பிரபந்தம் செஷன்ல பார்த்திருக்கோம். வாட் இஸ் கண்ணினும் சிறுத்தாம்புன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இட் இஸ் a composition of மதுரகவி ஆழ்வார் on நம்மாழ்வார். so it's basically a work of ஆச்சாரிய பக்தி. ஆச்சாரியன் தனியன் மாதிரி தான் கண்ணினும் சிறுத்தாம்பு தனியன் ஈக்குவேலன்ட்னு சொல்லலாம், because it is completely about the ஆச்சாரியா. so இந்த தனியன் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் திருப்பி 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 சொன்னா நம்மளுக்கு பெரிய சித்திகளை கொடுக்கலாம். வித்யா சித்தி நமக்கு கிடைக்கும் ஆச்சாரியன் தனியனை சொன்னான்னு சொல்லியிருக்கு. ஆச்சாரியன் தனியனை சொல்லிண்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் நன்னா மனசுல வரும், பெரிய பெரிய காரியங்களை நம்மளால சித்திக்க முடியும் ஆச்சாரியன் தனியனை சொன்னோம்னா. அந்த மாதிரி தனியனுக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. ஸோ தனியன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் and very very powerful. That's what we need to realize. so தனியனை சேவிக்கிறது அப்படின்னு சொல்றதுதான் ரைட் வே ஆஃப் ஸ்பீக்கிங். அதுதான் பரிபாஷை. தனியனை சொல்றோம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் தனியனை சேவிக்கலாம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சொல்லணும். சரியா? இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சுவாமி தேசிகனுடைய 3 தனியன்கள். அந்த தனியன்கள் என்னென்ன, அதனுடைய பெருமை என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இது 3மே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். முதல் தனியன் ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரியா கவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாரி. இந்த தனியன் நம்ம ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு முன்னாடி சொல்றோம். இன்னொன்று இருக்கு, ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். இது நம்ம பிரபந்தங்கள் சொல்றதுக்கு முன்னாடி சொல்றோம். இன்னொன்று இருக்கு தமிழ் தனியன். அது என்னதுன்னு கேட்டா சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள். அது நம்ம கரெக்டா சொல்றோம் இல்லையா? ஞாபகமா சொல்லணும். ஓரொன்று தானே அமையாதோ ஆரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. இது தேசிக பிரபந்தம் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேவிக்கும். இது 3மே உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்னா தெரியும். நீங்க எல்லாம் டெய்லி சொல்லிட்டு இருப்பேன்னு அடியன் நம்புறேன். சோ அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம். that you should recite Sriman Venkatanaacharya whenever you recite stotram. other than that, this taniyan Sriman Venkatanaacharyaங்கிற தனியன் வந்து ரொம்ப பேசிக்கான தனியன். எந்த ஒரு வைதிக கர்மா பண்றதுக்கு முன்னாடியும் இதை சேவிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து நம்ம ஒரு புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். இப்ப கங்காவுக்கு போறோம். இப்ப சப்போஸ் வி கோ டு ஹரித்வார்ல போய் கங்கால தீர்த்தம் பண்ண போறோம், நம்ம கங்கா நதியில குளிக்க போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பெரியவாள்லாம் வந்து சங்கல்பம் பண்ணிட்டு குளிப்பான். சோ அந்த சங்கல்பத்துல ஸ்டார்டிங்ல சொல்ற தனியன் ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரியா தான். அந்த மாதிரி நிறைய வைதிக கர்மாக்கள் இருக்கு. எல்லா வைதிக கர்மாக்களுக்கும் பெரும்பாலும் ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரியா அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் தனியனா இருக்கும். அனதர் very important feature of this taniyan is, suppose for some reason யாருக்காவது அவளோட சொந்த ஆச்சாரியனுடைய தனியன் தெரியலன்னு வச்சுக்கோ. அப்படி இருக்கக்கூடாது, கண்டிப்பா கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை தெரியலன்னா this can be used in place of that. ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரியா சொல்லிக்கலாம். It can be recited if somebody is unaware of their own acharyan's taniyan. But you should try and learn your own acharya taniyan very soon. இப்ப இது எப்படி ஏற்படும்னா, சம்டைம்ஸ் என்ன ஆயிடும், இப்போ மடத்து சிஷ்யா இல்ல ஆசிரமத்து சிஷ்யா இருக்கா அப்படின்னு வச்சுப்போம்.
புதுசா ஒரு ஆச்சாரியன் வரார் அப்படின்னா அவருக்கு அப்பதான் தனியன் கம்போஸ் பண்ணிருப்பா. அதை நம்மளுக்கு லேர்ன் பண்றதுக்கு ஒரு 2-3 days ஆகலாம். அப்ப ஐயோ அது ஞாபகம் வரலையே அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணோம்னா அந்த சமயத்துல இதை சொல்லிக்கலாம். அப்புறம் 2-3 daysல கத்துன்ட்டு அந்த ஆச்சாரியன் தனியனை சேர்த்து சொல்லலாம். சரியா? அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வி கோ டு ராமானுஜ தயாபாத்திரம் தனியன். இது வந்து திவ்ய பிரபந்தத்தை சொல்றதுக்கு முன்னாடி, சேவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேவிக்கணும். சரியா? இந்த தனியனை யார் கம்போஸ் பண்ணினான்னு பார்க்கணும். முதல்ல ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரியா அப்படிங்கிற தனியன் வந்து குமார வரதாச்சாரியர் கம்போஸ் பண்ணார், சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர். அதே மாதிரி ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கிற தனியனை பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அப்படிங்கிறவர் கம்போஸ் பண்ணார். அவரோட சுவாமி தேசிகனோட பிரதான சிஷ்யர் அவர். நீங்க போன சங்கோஷ்டியில டிராமா பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன், ராமானுஜ தயாபாத்திரம் டிராமா. அதுல இந்த தனியன் எப்படி கம்போஸ் ஆச்சு அப்படின்னு ஒரு சீன் வந்தது. ஞாபகம் இருக்கா இருக்காது அந்த கதை? எனிபடி? ஆல் saw the drama, right? All of you? சைலண்ட் ஆயிடுச்சு கிளாஸே. சங்கோஷ்டியில டிராமா போடுற குரூப்ல யார் இருந்தே அவளாவது சொல்லணும் இதுக்கு ஆன்சர். ஸ்ரீகிருஷ்ணன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்க, சொல்லு. அடியன் வந்து வேற டவுட் இருந்தது. அடியன் வந்து கவிதா அடியன் வந்து கவிதாக்கு வந்து ஒரு கடைசியில சொல்லணும். அடியன் அது வந்து ஒரு தனியன் இல்லையா? அதுவும் தனியன் தான், தனியன் மாதிரி தான். அது ஒரு மங்கள ஸ்லோகம்னு வச்சுக்கலாம். தனியன்னு சொல்றதை விட மங்கள ஸ்லோகம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? சரி, அது போட்டோம். அடியன் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்க எவ்வளவு பேர் இருந்தே டிராமால யாருக்கும் அதெல்லாம் மறந்து போச்சாக்கும். எல்லாம் ஸ்தோத்ராஸ் மாதிரி டிராமாவும் மறந்துடுறது இல்ல. அடியன் வந்து ஸ்ரீகிருஷ்ணன் வந்து துருஷ்கா வாரியர் இருந்த. அது கரெக்ட் கண்ணா. பட் டிராமா பாத்தியோ இல்ல நீ? ஃபுல்லா இருந்திய பிராக்டிஸ் போதெல்லாம். ஹூ எல்ஸ்? ஸ்ரீவல்லபன் ஞாபகம் இருக்கா? ஸ்ரீவல்லபன், ஸ்ரீகரன், அவ்யுக், ஸ்ரீஹரி, all drama children. Who remembers? அடியன் நான் வந்து மறந்துட்டேன் அடியன். அடியன் போன வாரம் நடந்ததே ஞாபகம் இருக்காது. 2 years கிடைச்சதெல்லாம் நான் கேட்டேன். எப்படி அடியன் இல்ல அதானே? ஏன்பா டயலாக் எல்லாம் பை ஹார்ட் பண்ணி டிராமா போட்டேலே, யாருக்குமே ஞாபகம் இல்லையா? ராமானுஜ தயாபாத்திரம் தான். அத்துல இருக்கியா கால்ல? இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. யாருக்குமே ஞாபகம் இல்லைன்னா இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம போய் அந்த டிராமாவை பார்த்துட்டு வரோம். சரியா? சங்கோஷ்டி வீடியோல போய் அந்த டிராமாவை போட்டு அப்படியே போட்டுங்கோ, தெரியும் உங்களுக்கு. இந்த டிராமா எங்க வருதுன்னு பார்த்து go and see that scene where Ramanuja Dayapatram Taniyan was composed by Brahmatantra Swatantra Jiya. சரியா? இது உங்களுக்கு ஆக்டிவிட்டி இன்னைக்கு, along with the activities that I'm going to give at the end of the class. This is another activity. So Adiyan is not going to tell the story now. Let's find it out from the drama. சரியா? And then we'll discuss about that next class. இப்போ we'll continue. So ஆவணி ஹஸ்தத்தன்னைக்கு பிரம்மதந்திர சுதந்திர ஜீயர் அப்படிங்கிற சிஷ்யர் இதை கம்போஸ் பண்ணினார். சரியா? இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா படிக்க போறோம். இந்த ஒரு தனியனை மட்டும் we'll see some details about it. இதுல வந்து 4 பாதங்கள் இருக்கு. 4 பாதம்னா என்னன்னு கேட்டா 4 quarters of a shloka. ஒரு ஸ்லோகத்துல there are 2 sentences and each sentence has 2 halves. So each half is called as a padam. Each half of a sentence of a shloka is called as a padam. சரியா? So ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கிறது முதல் பாதம், ஞான வைராகிய பூஷணம் அப்படிங்கிறது 2வது பாதம், ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் அப்படிங்கிறது 3வது பாதம், வந்தே வேதாந்த தேசிகம் அப்படிங்கிறது 4வது பாதம். சரியா? சோ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராமானுஜ தயாபாத்திரம் அப்படிங்கிற தனியனை பத்தி அகைன் இந்த சங்கோஷ்டியில நிறைய வித்வான்கள்லாம் பியூட்டிஃபுல்லா விஷயங்கள்லாம் சொன்னான். பட்
நம்ம எல்லாம் முதல்ல டிராமாவை ஞாபகப்படுத்திப்போம், அதுக்கப்புறம் இதுக்கு போகலாம். ஐ ஜஸ்ட் டெல் யூ தி ஜிஸ்ட் ஆஃப் தி தனியன் இன் ஷார்ட். ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்னா ராமானுஜருடைய தயைக்கு பாத்திரம். யார் ராமானுஜர்? சுவாமி ராமானுஜர் நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையில, குரு பரம்பரையில ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆச்சாரியர். நம்மளுக்கு இன்னும் குரு பரம்பரை ஸ்டோரிஸ் ஆரம்பிக்கல, அவங்க யாருக்குமே இன்னும் ஆரம்பிக்கல அது. So we'll start with that. Probably that is the next session that we will have. So அதுல பார்த்தேன்னா சுவாமி ராமானுஜர்ங்கிறவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சாரியன் பிஃபோர் சுவாமி தேசிகன். அந்த ராமானுஜருடைய தயைக்கு, அவருடைய கருணைக்கு, அவருடைய கிரேஸுக்கு பாத்திரமா இருந்தார். பாத்திரமா இருந்தார்னா என்ன அர்த்தம்? அதுக்கு எலிஜிபிளா இருந்தார். ராமானுஜரோட கிரேஸ் இவருக்கு ரொம்ப நிறைய கிடைச்சது. யாருக்கு? சுவாமி தேசிகனுக்கு. இப்போ வந்தே வேதாந்த தேசிகம் அப்படிங்கிறது ஸ்லோகத்தினுடைய முடிவு. வந்தே அப்படின்னா வணங்கனேன் அப்படின்னு அர்த்தம். வேதாந்த தேசிகனை வணங்குறேன் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த தனியன்ல. எப்பேற்பட்ட வேதாந்த தேசிகர் அப்படிங்கறத பத்தி தான் மத்த 3 பாதங்களும். அதுல ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் வேதாந்த தேசிகன், சுவாமி தேசிகன் இஸ் that he is ராமானுஜ தயா பாத்திரம். ராமானுஜருடைய தயைக்கு பாத்திரமா இருந்தார். ராமானுஜரோட கிரேஸுக்கு அவர் ரெசிபியண்டா இருந்தார். சரியா? அடுத்தது ஞான வைராகிய பூஷணம். சுவாமி தேசிகன் சில ஆர்னமெண்ட்ஸ் போட்டுருந்தார். பூஷணம்னா ஆர்னமெண்ட். என்ன ஆர்னமெண்ட்ஸ் போட்டுருந்தார்? பாய்ஸ்லாம் என்ன ஆர்னமெண்ட்ஸ் போட்டுப்பா? செயினா, ரிங்கா, இல்ல கடுக்கனா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்ல. சுவாமி தேசிகனுக்கு என்ன பூஷணம், என்ன ஆர்னமெண்ட், என்ன ஆபரணம் அப்படின்னு கேட்டா ஞானமும் வைராகியமும். ஞானம்னா நாலேஜ், வைராகியம் அப்படின்னா ஒரு விரக்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிஸ்இன்ட்ரெஸ்ட் இன் வேர்ல்ட்லி ஸ்டஃப். வேர்ல்ட்லி ஸ்டஃப் எல்லாம் சுவாமி தேசிகனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்ல, அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. பைசா, கம்ஃபர்ட், ஜாலியா இருக்கிறது, அதுல எல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவர் எப்பவுமே பக்தி, ஞானம் இதுலயே இருப்பார். சோ அவருக்கு வைராகியமும் ஞானமும் பூஷணமா இருந்தது. அதுதான் அவருக்கு ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி இருந்ததாம். அப்புறம் 3வது பாதத்துல என்ன சொல்லியிருக்கு? ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வேதாந்த தேசிகருக்கு, சுவாமி தேசிகனுக்கு வெங்கடநாதன் திருநாமம். அவர் அவதாரம் பண்ணின உடனே அவருக்கு சூட்டின திருநாமம், அவருக்கு வச்ச பேர் வெங்கடநாதன் அப்படிங்கிறது. சோ அத சொல்லியிருக்கா. ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம். வெங்கடநாதன் அப்படிங்கிற சிரேஷ்டமான வியக்தியை வந்து வணங்குகிறேன். அவருக்கு வேதாந்த தேசிகர் அப்படின்னும் பேர். சரியா? சோ இந்த தனியன்ல 4 ஊர்ல இருக்கிற சுவாமி தேசிகனை நம்ம தியானிக்கலாம். ஒரு பாதத்தினாலையும் ஒரு ஊர்ல இருக்கிற சுவாமி தேசிகனை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அது ஏன், எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராமானுஜ தயா பாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ராமானுஜ தயா பாத்திரம் அப்படிங்கிற பாதத்துல வர சப்தங்கள்னால நம்ம சத்யா காலம் அப்புறம் மேல்கோட்டையில இருக்கிற சுவாமி தேசிகனை ஞாபகப்படுத்திக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, மேல்கோட்டையில தான் ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை நன்னா நிலைநாட்டினார். அதே மேல்கோட்டையிலையும் சத்யா காலத்திலையும் தான் சுவாமி தேசிகன் மறுபடியும் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை நன்னா காப்பாத்தி கொடுத்து, ஸ்ரீரங்கத்துல ஒரு ஆபத்து வந்தப்போ அங்க போய் இருந்து சம்பிரதாயத்தை சம்ரட்சிச்சார். அதனால ராமானுஜர் எப்படி சம்பிரதாயத்தை காப்பாத்தினாரோ, சம்பிரதாயத்தை வளர்த்தாரோ, அதே மாதிரி சுவாமி தேசிகனும் இந்த இடங்கள்ல இருந்து வளர்த்தார். சத்யா காலம் அண்ட் மேல்கோட்டை. சோ ராமானுஜதயா பாத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது மேல்கோட்டையில இருக்கிற சுவாமி தேசிகனை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த போட்டோ எல்லாம் இங்க போட்டிருக்கு, எல்லாம் சேவிச்சுக்கோங்க. சோ முதல் பாதத்தினால மேல்கோட்டை சுவாமி தேசிகன். அடுத்தது ஞான வைராகிய பூஷணம் அப்படின்னு சொல்லியிருக்கு.
ஞானத்துக்கும் வைராக்கியத்துக்கும் இருப்பிடமா சுவாமி தேசிகன் இருந்தார். அது எங்க இருந்தாருன்னா எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருந்தார் அவர். ஆனா ஸ்பெசிபிக்கலி நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கிற சுவாமி தேசிகன், தூப்பில் சுவாமி தேசிகனை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல. ஏன்னு கேட்டா இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிறச்சு ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு நடந்தது, சுவாமியோட வைராக்கியத்தை காமிக்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட். நீங்களாம் அதை கேள்விப்பட்டிருப்பேன். இன்ஃபேக்ட் கண்டாவதாரம் படத்துல கூட பார்த்திருப்பேன். சுவாமி தேசிகன் உஞ்சவிருத்தி பிக்ஷை எடுத்துட்டு வருவார் இல்லையா? டெய்லி அவர் பிக்ஷை எடுத்துதான் சாப்பிடுவார். பிக்ஷை எடுத்துனா ஒருத்தர்கிட்ட போய் வாங்கி சாப்பிடுவார், கேட்டு வாங்கி சாப்பிடுவார். அதுதான் தர்மம், தர்மப்படி வாழ்ந்தவர். அதனால போய் பிக்ஷை எடுத்துட்டு அதாவது உஞ்சவிருத்தி எடுத்து பிக்ஷன்னு சொல்ல மாட்டாங்க, உஞ்சவிருத்தி எடுத்துட்டு சாப்பிடுவார், சீக் பண்ணி சாப்பிடுவார். ஓகேவா? சோ அந்த உஞ்சவிருத்தியில வாங்கின அரிசியில யாரோ சில பேர் ஒரு நாள் சில கோல்ட் காயின்ஸ் எல்லாம் போட்டுட்டா. அந்த கோல்ட் காயின்ஸ் இருக்குன்னு தெரியாம அவர் வாங்கிட்டு வந்துட்டார். அவர் பெருமாளோட பாசுரங்களை சேவிச்சுட்டே உஞ்சவிருத்தி வாங்கிப்பார். அதனால அவர் என்ன கொடுத்தா ஏது கொடுத்தான்லாம் கண்டுக்கல, அவருக்கு தெரியல. ஆத்துல கொடுத்துட்டார் அந்த அரிசியை. அந்த அரிசியை இப்ப குக் பண்ணி தான் சாதமாக்கி ரைஸ் ஆக்கி பண்ணி பெருமாள் பண்ணி சாப்பிடணும் 2 பேரும், சுவாமி தேசிகனும் அவருடைய தேவிகளும் வைஃபும். அப்படி இருக்கிறச்சே டெய்லி என்ன பண்ணுவா, அந்த மாமி அந்த அரிசி எடுத்து கிளீன் பண்ணி அதை குக் பண்ணுவா. அப்படி பண்ணிட்டு இருக்கிறச்சே பார்த்தா ஏதோ ஷைனிங்கா இருக்கே அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு அவளோட லைஃப்ல அது கோல்ட் காயின்லாம் பார்த்ததே இல்லையா. அதனால சுவாமி ஏதோ புதுசா இருக்கு அப்படின்னா சுவாமி அது ஒரு கொம்பு குச்சி எடுத்து தள்ளிட்டு இதெல்லாம் புழு அப்படின்னு தரான். எதை? கோல்டு காயின்ஸ். அப்பேற்பட்ட வைராக்கியம் இருக்கு. இந்த மாதிரி அவருக்கு வைராக்கியம் இருக்கு அப்படிங்கிறத பல இன்சிடென்ட்ஸ்ல அவரோட லைஃப்ல பார்க்கலாம் நம்ம. பட் திஸ் இஸ் ஒன் இன்சிடென்ட் which happened at காஞ்சி. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல இருந்து பல கிரந்தங்களை இயற்றினார் சுவாமி தேசிகன். அவருடைய ஞான அபிவிருத்திலாம் அங்க ரொம்ப ஆச்சரியமா ஆச்சு. காஞ்சி வரதராஜன் கிட்டதான் அவர் பிரபத்தி பண்ணினார். இப்ப சொல்ற ஞாச தசகம் இருக்கு இல்லையா, இப்ப அழகா நீங்கெல்லாம் சேவிக்கிறேன் கிளாஸ்ல. அந்த ஞாச தசகம் பிரபத்தி அவர் வரதராஜன் கிட்டதான் பண்ணினார். ஞானத்தினுடைய பெரிய விகாச விசேஷம் அப்படிங்கிறது தான் இந்த பிரபத்திங்கிறது. அது காஞ்சியில தான் நடந்தது. அதனாலையும் காஞ்சி தேசிகனை ஞாபகம் வச்சுக்கணும், தூப்பில் தேசிகனை ஞாபகம் வச்சுக்கணும் ஞான வைராகிய பூஷணம் அப்படின்னு சொல்லும் பொழுது. அடுத்தது ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் அப்படின்னு ஒரு பாதம் இருக்கு. அதனால எந்த ஊர் சுவாமி தேசிகனை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா திருமலையில இருக்கிற சுவாமி தேசிகன். திருமலையில இருக்கிறவர் யாரு? அவர் தான் சாட்சாத் கண்டாவதாரம். திருமலையில இருக்கிற கண்டையதான் தோதாரம்பாதேவி முழுங்குற மாதிரி கனாக்கண்டு அப்புறம் சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணார். நீங்கெல்லாம் கண்டாவதாரத்துல பார்த்திருப்பேன் அதையும். சோ அந்த வேங்கடத்துல இருக்கிற வேங்கடநாதன் தான் இந்த வேங்கடநாதனா அவதாரம் பண்ணினார். அதனாலதான் அவருக்கு அந்த திருநாமமும் வச்சா. அவருக்கு அந்த பெயர் வச்சதுக்கு காரணமே அவர் திருப்பதி பெருமாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறதுனாலதான். சோ ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம்னு சொல்லும் பொழுது திருமலையில இருக்கிற சுவாமி தேசிகன் ஞாபகம் வச்சுக்கணும். ஆச்சா? என்ன கிடைச்சது? ராமானுஜ தயா பாத்திரம்னால சத்யாகாலம் மேல்கோட்டை சுவாமி தேசிகன், ஞான வைராகிய பூஷணம் அப்படிங்கிறதுனால காஞ்சிபுரத்து சுவாமி தேசிகன், ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் அப்படிங்கிறதுனால திருமலையில இருக்கிற சுவாமி தேசிகன், கடைசியில வந்தே வேதாந்த தேசிகம் அப்படிங்கிறதுனால ஸ்ரீரங்கத்துல இருக்கிற சுவாமி தேசிகனை ஞாபகம் வச்சுக்கணும். அது ஏன் அப்படின்னு கேட்டா வேதாந்த தேசிகன் அப்படிங்கிற டைட்டில வேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிற டைட்டில ரங்கநாதன் தான் சுவாமி தேசிகனுக்கு கொடுத்தார். அதனால when we say வேதாந்த தேசிகம், வந்தே வேதாந்த தேசிகம், we can remember ஸ்ரீரங்கம் சுவாமி தேசிகம். சரியா? சோ இது நன்னா மனசுல வாங்கிக்கணும் நீங்க எல்லாருமே. இந்த தனியனுக்கு, அதாவது ராமானுஜ தயா பாத்திரம் தனியனுக்கு என்ன அர்த்தம்னு சுருக்கமா உங்களுக்கு தெரியணும். அதுல இருக்கிற ஒரு பாதத்தையும் சேவிக்கும் பொழுது எந்த சுவாமி தேசிகனை மனசுல வச்சுக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். இது அசோசியேட்டடா இன்னைக்கு ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க பண்ணிட்டு வரணும். தட் we will see soon. சரியா? லெட்ஸ் கோ டு த third தனியன். இது சீரொன்று தொகுப்பில். இத தேசிக பிரபந்தங்கள் சேவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேவிப்போம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு அப்படின்னு சொல்லப்படுறது.
அதாவது சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஸ்ரீசூக்திகள்னா என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியணும். பரிபாஷை கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஸ்ரீசூக்திகள்னா ஆழ்வாராச்சாரியாளுடைய ஒர்க்ஸ். சுவாமி தேசிகனுடைய ஒர்க்ஸ்ல இருக்கிற ஒரு வேர்டும் எப்படி இருக்குன்னு கேட்டா, அது ஒண்ணு போரும் நம்மளுக்கு. லைஃப் லாங் அதை பத்தி நம்ம சிந்தனை பண்ணி அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு அதை அனுபவிச்சாலேயே நம்மளுக்கு லைஃப் லாங், அதாவது வைகுண்டம் போற வரைக்கும் அந்த அனுபவமே அவ்வளோ நல்லா இருக்கும். அவ்வளோ சப்ஸ்டன்ஸ், பியூட்டி அண்ட் டெப்த் இருக்கு சுவாமி தேசிகனுடைய ஒரு சொல்லில். தட் இஸ் வாட் திஸ் தனியன் tells us. சரியா? So that's about one second. ஓகே. ஸோ அடுத்தது வந்து மகரிஷிகள் பத்தி சில விஷயங்கள். இது வந்து 2021க்கு ப்ராபப்ளி ரிவிஷனா இருக்கும். வி ஜஸ்ட் ரன் த்ரூ. ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கிடையாது, பட் தேர்ஸ் a ஸ்டோரி அசோசியேட்டட் வித் இட். ஸோ வி வில் ஜஸ்ட் see what it is. மகரிஷிகள்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, அவள்லாம் மார்கதர்ஷிகள். மார்கதர்ஷிகள்னா நம்மளுக்கு மார்க்கத்தை காமிக்கிறா. they show us the right way. அதனால they are called as மகரிஷிஸ். மார்கதர்ஷி மகரிஷி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முனிவர்கள் அப்படின்னு அவளை சொல்றது வழக்கம். முனிஹி மனநசீலஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது அவ வந்து மனனம் பண்ணிட்டே இருப்பா, மனசால பெருமாளை தியானிச்சுட்டே இருப்பா, பெருமாளுடைய பெருமைகளை நினைச்சுட்டே இருப்பா. இன்னொரு கோஷ்டி இருக்கு, தபஸ்விகள் அப்படின்னு. தபஸ்விகள் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டா, தபஸ் பண்ணிட்டே இருப்பா. அதாவது தபஸ் பண்றதுக்கும் மனசுல வச்சுட்டே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, தபஸ் அப்படிங்கிறது நீண்ட நாள் ஒரே காரியத்தை ஒரே போக்கஸோட பண்ணிட்டு இருக்கிறது. இதே முனிவர்கள் மற்ற காரியங்களும் பண்ணுவா, ஆனா அவன் மனசுல ஓடிட்டு இருக்கிறது பெருமாள். அப்படி இருக்கும். அனுஷ்டானம் அப்படிங்கிறது ஒரு ரீதியா அவ பண்ணிட்டு இருப்பா, கர்மாக்கள் பண்ணிட்டு இருப்பா, ஆனா மனசுல எப்பொழுதும் எம்பெருமானுடைய தியானம் தான். பெருமாளையே நினைச்சுட்டு இருப்பா என்ன காரியம் பண்ணினாலும். முனிகள். தபஸ்விகள் என்ன பண்ணுவானா, ஒரே காரியம்தான், அது பெருமாளை தியானிக்கிறது. வேற எந்த காரியமும் அவ பண்றது இல்லை. அந்த தியானத்தையே ஏகாகிர சித்தமா சிங்கிள் பாயிண்ட் போக்கஸா பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு பேரும் இந்த ஓன் வே ரொம்ப கிரேட். சிங்கிள் போக்கஸா ஒரே காரியத்தை பண்றதுக்கும் பெரிய கான்சென்ட்ரேஷன் அண்ட் எபிலிட்டி வேணும். அதே மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் பெருமாளையே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கும் பெருமாள் கிட்டக்க எக்ஸெப்ஷனல் டிவோஷன் வேணும். ஸோ போத் ஆஃப் தேம் ஆர் கிரேட் இன் தேர் ஓன் வேஸ். சரியா? இப்போ ரிஷிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, we can categorize them into 3 types. ஃபர்ஸ்ட் பிரம்ம ரிஷிகள் அப்படின்னு சில பேர். அவளுக்குலாம் பிரம்ம ஞானம் உண்டு. பிரம்ம ஞானம்னா என்னன்னு கேட்டா, பிரம்மம்னா சுப்ரீம் ரியாலிட்டி, பெருமாள், சிம்பிளி புட். ஸோ பெருமாளை பத்தி அவளுக்கு ஞானம் உண்டு. அந்த ஞானத்தை அவ சம்பாதிச்சுட்டே இருக்கா, இன்னும் அதை வளர்த்துட்டே இருக்கா. அதுக்கு எக்ஸாம்பிள் வசிஷ்டர். சில ரிஷிகள்லாம் எப்படி இருப்பான்னு கேட்டா, அவள்லாம் ராஜாக்களா இருந்தே ரிஷி மாதிரி இருப்பா. அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு கேட்டா ஜனகர். ஜனகர் வந்து மகாராஜா. அந்த மகாராஜாவா அவர் இருக்கிறச்சே, ராஜ்ய பரிபாலனா பண்ணிட்டு இருக்கிறச்சே கூட, கிங்டம் நன்னா நடத்திட்டு இருக்கிறச்சே கூட, அவர் வந்து மனசளவுல முனிவராதான் இருந்த, மனநசீலனாதான் இருந்த, பெருமாளையே தியானிச்சுட்டு இருப்பார். அதனாலதான் பெருமாளே அவருக்கு மாப்பிள்ளையா வந்துட்டார். ரிஷி மாதிரிதான் வாழ்வாராம், கர்மயோகியர். அதனால அவருக்கு ராஜ ரிஷி அப்படின்னு பேர். மூணாவதா ஒரு கேட்டகரி, அது யாருன்னு கேட்டா தேவ ரிஷிகள். தேவர்கள் கோஷ்டியில இருக்கிறோம், அதாவது தேவ சரீரம் பெற்ற சில பேர் ரிஷிகள் மாதிரி இருப்பா. அதுல முக்கியமா ஒருத்தர் தான் இருக்கார், அவர் தான் நாரத முனி, தேவ ரிஷி அப்படின்னு அவருக்கு பேரு. இன்னும் சில ரிஷிகள்லாம் இருக்கா, பிரவர ரிஷிகள் அப்படின்னு அவளை சொல்றது வழக்கம். இப்போ வாய்ஸ்க்கு எல்லாம் தெரியும், உபநயனமான வாய்ஸ்லாம் அபிவாதைய பண்றீங்க இல்லையா, அப்போ உங்களோட கோத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பிரவரம் சொல்லி பண்ணுவேன். சோ அந்தந்த கோத்திரத்துக்கு ஏற்ற சில ரிஷிகள்லாம் இருக்கா, கோத்திரத்துக்கு உரிய ரிஷிகள். ஃபார் எக்ஸாம்பிள் பாரத்வாஜ கோத்திரத்துக்கு இந்த மாதிரி அங்கீரச மகரிஷி, ப்ரஹஸ்பதி, பரத்வாஜர். அதான் ஆங்கீரச பாரஸ்பதி பாரத்வாஜ அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா. அதே மாதிரி ஸ்ரீவத்ச கோத்திரத்துக்கு பிருகு, ச்யவனர், ஆப்னவானர், ஔர்வர், ஜமதக்னி. அதான் பார்கவ, சியாவன, ஆப்னவான, ஔர்வ, ஜாமதக்னேய அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா.
ஸோ அது வந்து சதுர்த்தியில கன்வெர்ட் ஆகி சொல்றச்சே சொல்லுவோம். பட் அந்த ரிஷிகள் யாருன்னு கேட்டா இதுதான். அதே மாதிரி கௌண்டின்ய கோத்திரத்துக்கு வசிஷ்டர், மைத்ராவருணர், கௌண்டின்யர் இவாள்லாம் ரிஷிகள். ஒரு கோத்திரத்துக்கும் 3 ரிஷியோ 5 ரிஷியோ 7 ரிஷியோ கூட இருப்பான். அவள்லாம் வந்து இந்த பிரவர ரிஷிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சா. ஸோ இதுக்கப்புறம் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஒரு ரிஷியை பத்தின ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். ஓகே, பிஃபோர் தட் அடியன் வில் டேக் சம் क्वेश्चंस இஃப் தேர் தேர். அப்புறம் ஸ்டோரி ப்ளே பண்ணணும். சொல்லுங்க. அடியன் நான் வந்து கவுண்டின்ய கோத்திரத்துல இருக்கியா? அடியன் நான் வந்து கவுண்டின்ய கோத்திரத்துல நான் வந்து இருக்கடியன். சூப்பர் டாக்டர்னா, வெரி குட், வெரி நைஸ். ஓகே, சரி, நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ரிஷியோடைய ஸ்டோரி அதை பார்த்துட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இட்ஸ் வீடியோ, ஸோ ஐ வில் ஜஸ்ட் ப்ளே இட் ஃபார் யூ ஆல். 1 செகண்ட். सूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजां नवनीत नटोत्तमसां गुरुपंक्ति श्रियं नमः. Dear friends, அதே வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. அப்படியாமா? இல்ல, இது வந்து நம்மளோட சேனல்லயே இருக்கு இந்த ஸ்டோரி. ஸோ மேபி அடியன் வில் டூ ஒன் திங். இந்த லிங்கை வந்து அடியன் போடுறேன் குரூப்ல. நீங்களாம் போய் இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு வாங்கோ, சரியா? அண்ட் தென் வீல் ஹாவ் அ டிஸ்கஷன் அபவுட் திஸ் நெக்ஸ்ட் வீக் அகேன். வில் தட் ஒர்க்? சரியா? ஏன்னா கிளியரா இல்ல போட்டிருக்கு ஆடியோ, அது ஃபீபிளாவும் இருக்கு ரொம்ப. இட்ஸ் அ நைஸ் ஸ்டோரி, ஸோ பீப்புள் ஷுட் லிசன் டு இட். நீங்க என்ன பண்ணுங்க, இதை ஒரு ஹோம்ஒர்க்கா இந்த ஸ்டோரியை போய் கேட்டுன்னு வாங்கோ. அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். எனிவேஸ் இப்போ 7 o'clock ஆயிடுச்சு. வாட் வீல் டூ இஸ் வீல் டிஸ்கஸ் தி அதர் ஹோம்ஒர்க்ஸ் நவ். இப்போ இதுக்கப்புறம் அசைன்மெண்ட் டிஸ்கஷன் தான். அதை பண்ணிட்டு அப்புறமா கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் நான் எடுத்துக்கிறேன். ஸோ லெட்ஸ் டூ இட் திஸ் வே. வில் லிசன் டு தி ஸ்டோரி செப்பரேட்லி. ஆத்துல எல்லாரும் கேட்டுன்னு வரணும் இந்த கதையை, சரியா? யாருமா? ஸ்ரீகரன், சொல்லுங்கண்ணா. சொல்லுமா ஸ்ரீகரன். அடியன் ஸ்டோரி பேர் என்ன அடியன்? லார்ட் ஸ்டாண்ட்ஸ் பை யூ. நான் லிங்க் அனுப்புறேன் குரூப்ல. இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே டெலிகிராம் குரூப்ல லிங்க் அனுப்புவோம், சரியா? இந்த ஸ்டோரிக்கு எல்லாரும் அந்த ஸ்டோரியை கேட்டுன்னு வர வேண்டியது. அடுத்த வாரம் திருப்பி கிளாஸ் இருக்கும். ஸோ ஆல் ஆஃப் யூ ஷுட் லிசன் டு த ஸ்டோரி அண்ட் கம் அண்ட் தென் வி வில் டிஸ்கஸ், சரியா? அதை தவிர ஓகே. இப்போ நான் ப்ளே பண்ணல அந்த ஸ்டோரியை, ஏன்னா சரியா கேட்க மாட்டேங்கிறது. இப்ப இத விட்டுடலாம். என்ன பண்றதுன்னு அப்புறம் பார்க்கலாம் நம்ம, சரியா? இப்போ அசைன்மெண்ட் இந்த வாரம் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறேன் அசைன்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்டோரியை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு we will also go further with the assignment, and if possible we'll do one small topic also along with it, சரியா? So as of now இப்போ ஸ்டோரியை விட்டுடுவோம், கவலைப்படாதீங்க. Other than this story, is there any doubt that anybody has in the session? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அதே இப்போ அசைன்மெண்ட் எதுவும் இல்லையா? இப்ப அசைன்மெண்ட் எதுவும் இல்லம்மா. இப்போ அடியன் பிபிடியும் சேர்த்து பண்ணல, சரியா? வெறும் ஸ்டோரி லிங்க் மட்டும் அனுப்பப்படும். எல்லாரும் ஸ்டோரியை கேட்டுன்னு வரணும். ஸ்டோரியில இருந்து क्वेश्चंस லைவா கேட்கப்படும் நெக்ஸ்ட் வீக். ஓகே, இன்னொரு ஸ்டோரி கேட்க சொல்லிருக்கா. அந்த 2 ஸ்டோரி தான். இன்னொரு ஸ்டோரி என்ன கேட்கணும்? அடியன் அந்த ராமானுஜர் டிராமா. அடியன் ஆமா, ராமானுஜர் டிராமா. அது ரெண்டையும் பார்த்துட்டு இந்த 2 ஸ்டோரியும் கேட்டுன்னு வாங்க, சரியா? சங்கோஷ்டி லிங்க் எல்லாம் போட மாட்டோம், நீங்களே போய் தேடி கேட்க வேண்டியது, சரியா? சங்கோஷ்டி 2024ல போய் டிராமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி கேட்டுன்னு வரணும், பார்த்துன்னு வரணும். டிராமா ஃபுல்லா பாருங்க எல்லாரும், சரியா?
ஸ்டோரி லிங்க் அனுப்புறோம். இந்த ஸ்டோரி லிங்க் ஸ்ரீஹரி சொல்லு கண்ணா. அது தவிர ஒண்ணுமே இல்லையா அடியன்? அதை தவிர ஒன்றும் அசைன்மெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் உண்டு, அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் வரும். சரியா? இப்ப இன்னைக்கு நடத்தினதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது பேஸ்டா தான் அசைன்மெண்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வீக். இன்னைக்கு வேல்யூ செஷன் ஆயிடுத்து, ஸ்டோரி ஒழுங்கா கேட்கல, அதனால அது வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். சரியா? ஏன் சுவாமி நிறைய டைம் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையா? எத்திரா சப்ததி சந்த கேட்சப் பண்ண வேண்டியது இருக்கு, ஐக்ரீவ ஸ்தோத்திரம் இருக்கு, அதெல்லாம் பண்ணுங்க. வேற பிராக்டிஸ் பண்ணணும், அதுவும் இருக்குல்ல. அதெல்லாம் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. அப்படி இல்லைன்னா செஷன் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் we'll have another session for sure. That is continuation of today's session. Story discussion that will happen next week. In the story link will be posted in all the 3 groups 20, 21, 22 and 23 right after this class. So listen to that story and come. The session ki இன்னைக்கு வராதவாளுக்கும் அந்த மெசேஜ் போடப்படும். Of course, always the kids who are present get scolded for the kids who are absent. ஸ்கூல்ல கூட அப்படிதான் ஆகும். நிறைய ஆப்சென்டிஸ் இருந்தா ஏன் எல்லாரும் ஆப்சென்டா இருக்கேள் அப்படின்னு பிரசென்டா இருக்கிற சில்ட்ரன் தான் கேட்பா. அந்த மாதிரி அப்படின்னு கேட்கறவங்களெல்லாம் கேட்கல சொல்றேன். ஸோ எல்லாருமே இந்த ஸ்டோரியை கேட்டு வர வேண்டியது, 2 ஸ்டோரி. ஓகே ஓகே சரி, சூப்பர். ஸோ வித் திஸ் ஐ திங்க் வி கேன் வைண்ட் அப் தி செஷன். அடுத்த வாரம் பார்க்கலாம். தன்யவாத்.